அதான் லைக் லாஸ்ட் சாப்டர் லாஸ்ட் சத்சங்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா சுவாமிஜி வில் டிஸ்கஸ் வித் வேரியஸ் ரிஷிஸ் பாபாஸ் அண்ட் இன்னும் நிறைய சத்சங் பண்ணுவார், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் போவார். ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹி வில் ட்ரை டு அனலைஸ், அதெல்லாம் பண்ணுவார். பட் ஹி வில் நாட் பி வெரி சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு ஒரு புக்கிஷ் நாலேஜாக தான் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே. பட் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து யாருக்குமே இல்லாத மாதிரி ஆக்சுவலாக சுவாமிஜி ஃபீல் நோபடி இஸ் கிவிங் மீ த பிரம்ம ஜானம் ஆர் பிரம்ம வித்யா. அந்த மாதிரி ஒரு ஒரு கேப் இருக்குன்னு சுவாமிஜி வந்து ஆல்வேஸ் வில் பி அன்ஹாப்பி. ஓகே, நான் தேடுதல் வந்து எனக்கு இன்னுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சுவாமிஜிக்கு வந்து கிடைக்காது. ஈவன் தோ ஹி வில் கோ அண்ட் மீட் சோ மெனி பீப்புள். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஹி வில் கெட் லைக் லிட்டில் பிட் ஹி வில் பி வெரி சேட். ஸோ இந்த மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட கிராமத்திலே வந்து ஒரு 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 முனிவர் மாதிரி இருந்தார். ஓகே, ஒரு மகாத்மா அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த கிராமம் வந்து புர் அப்படின்னு சொல்ற ஒரு கிராமம். இது லாஸ்ட் சத்சங்ல கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த புர்ல இருக்கிற மகாத்மா கிட்ட அவர் போவார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சுவாமிஜியை வந்து உன்முனி முத்ரா பிராக்டிஸ் பண்ண சொல்லி அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுவார் சுவாமிஜி. ஸோ அவர் வந்து ஸோ தட் ஹி பிகம்ஸ் ஸ்டேபிள் காம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து சுவாமிஜியை வந்து அவர் மோட்டிவேட் பண்ணுவார். சுவாமிஜி வந்து என்ன பண்ணுவார்னா, ஸோ அவர் ஒரு ஒரு ரூம்ல வந்து அவரை தனிமைப்படுத்திப்பார். ஓகே, அவர் ஒரு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டு அவர் அந்த உன்முனி முத்ரா வந்து ரொம்ப நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ இதே போல இந்த உன்முனி முத்ரா அப்புறம் இந்த பிராணாயாமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜி வந்து ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஓகே, அங்கே வந்து ஒரு அரஹர் ஃபீல்ட்ஸ் இருந்தது. அரஹர் அப்படின்னா வந்து பேசிக்கலி ஒரு ஒரு விதமான பட்டாணி. ஓகே, பிஜன் பி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து. ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபீல்ட்ஸ் அரஹர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து புறா பட்டாணின்னு கூட சொல்லுவாங்க தமிழில். ஓகே, ஸோ அந்த பட்டாணி ஃபீல்ட்ஸில் வந்து சுவாமிஜி வந்து தியானம் பண்ணுவார். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்கும், அந்த கார்டனில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். பக்கத்தில் ஒரு ஜங்கல் இருந்தது, அந்த ஜங்கலில் கூட ஆக்சுவலாக வந்து சுவாமிஜி போய் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ எப்பவுமே வந்து அவர் ஒரு தனிமையாக தான் இருப்பார், தனிமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பார் அவர் வந்து. இப்போ யாராவது வந்து அவர்கிட்ட வந்து பேச வந்தாலோ இல்லை ஒரு கூட்டம் அவர்கிட்ட வந்தாலுமே அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் வந்து அவர் வந்து இருக்க ஆரம்பிச்சிருவார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிலை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவதூத விருத்தி அப்படின்னுவாங்க. அவதூத்ன்றது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்டேட். ஓகே, அது வந்து யோகால நடக்கிற ஒரு ஸ்டேட். ஓகே, இது வந்து எல்லா பிராக்டிஷனர்ஸ்க்குமே வரக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். ஓகே, அந்த மாதிரி அவதூத ஸ்டேட்டத்தில் அவர் இருப்பார். ஓகே, அவரு அவ்வளோ ஹி வில் பி இம்மர்ஸ்டு டோட்டலி இன்டு தட் டிவோஷன் அண்ட் டெடிகேஷன் டு காட். ஓகே, ஸோ அவருக்கு வந்து என்னென்ன வெளி உலகம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து அவதூத விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த காலகட்டத்தில் சுவாமிஜியோட பாடி பார்த்தீங்கன்னா அவர் ஹீ லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட். ஒரு 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 ரொம்ப ஒரு தின் ஆயிட்டார் அவர். ஓகே, பிகாஸ் ஆல்வேஸ் ஹி வாஸ் இம்மர்ஸ்ட் இன் சோ மச் ஆஃப் யோகா. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் இருப்பார். யாரோடையும் பேச மாட்டாரு, யாருக்கிட்டையும் பழக மாட்டாரு, அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். இத்தனைக்கும் லைக் மழை வந்தாலும் வந்து அந்த மழை வரதே அவருக்கு தெரியாது. அவர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஃபீல்ட்ஸ்ல அந்த மழையில வந்து அவர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி நிலையில வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து சுவாமிஜியோட ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் வந்து சுவாமிஜியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவர் வீடு விட்டு போயிடுவாரு, ரொம்ப நாள் வரமாட்டார். ஸோ சுவாமிஜி எங்கே இருக்காருன்னு தேடுறதுக்காக அவங்க வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவர் கிடைக்கவே மாட்டார். அதனால வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருப்பாங்க. இவர் எங்கே போனாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுவாமிஜி வந்து இவருக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு அப்படின்ற கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்கிறாரு, எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பைத்தியம் பிடிச்சவர்னு சொல்ற கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் சுவாமிஜி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு டெட்லியான பிளேசஸ்ன்னு சொல்லலாம். லைக் மேபி லைக் ஒரு டீப் ஜங்கல் வந்து தியானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மசானம் சொல்லுவாங்க இல்லையா, லைக் வேர் த பர்ன் த டெட் பாடிஸ், பர்னிங் காட்ஸ், அந்த மாதிரி காட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த டெட் பாடிஸ் இருக்கிற இடத்துல இந்த ஸ்மசானத்தில் கூட உட்காந்து வந்து அவர் தியானம் பண்ணுவார். ஸோ தட் நோபடி டிஸ்டர்ப்ஸ் ஹிம். அந்த மாதிரி அவர் வந்து தியானம் பண்ணுவார். கடும் மழை பெஞ்சதுன்னா அந்த மழையில உட்காந்து ஓப்பன் ஃபீல்ட்ஸில் வந்து சுவாமிஜி பண்ணுவார், தியானம் பண்ணுவார். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார்னா லைக் ஒரு ஒரு ஆசனால 6 hours கண்டினியூஸாக அவர் உட்காந்துருவார். ஓகே, ஸோ 6 hours கண்டினியூஸாக அவர் தியானத்தில் உட்காந்துருவார். சம்டைம்ஸ் அவர் கேவ்ல போனார்னா அந்த கேவுக்குள்ள வந்து டேஸ் டுகெதர் ஆசனாஸ் பண்ணுவார். அந்த ஆசனா எவ்வளோ சிவியராக இருக்கும், எவ்வளோ யோகாவில் அவர் இம்மர்ஸ்டாக இருப்பான்னா அவருக்கு மேலே வந்து இந்த எறும்புகள் எல்லாம் போக ஆரம்பிக்கும், இன்செக்ட்ஸ் போகும், எறும்புகள் போகும். ஆனால் அதுக்கு அவருக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. அவருக்கு அது தெரியவே தெரியாது, வெளி உலகமே தெரியாது, மழை வந்தா தெரியாது, எந்த விதமான ஃபீலிங் அவருக்கு இருக்காது. அந்த அளவுக்கு அவர் வந்து he will be immersed in that yoga.
ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா சுவாமிஜி வந்து ஒரு அந்த நைட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டு ஒன்று இருந்தது. அந்த பாண்டு பக்கத்துலயும் போய் உட்கார்ந்து அவர் வந்து மெடிடேஷன் பண்ணுவார். ஓகே. அது வந்து அவங்களோட வில்லேஜ்ல ஈஸ்டர்ன் சைட்ல அந்த பாண்ட் இருந்தது. அந்த பாண்டு பக்கத்துலயும் போய் சுவாமிஜி வந்து மெடிடேஷன் பண்ணுவாரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுவார். இதுல இன்னொன்னு என்ன விஷயம் சொல்றாருன்னா, ஒரு சில பேர் எல்லாம் அந்த அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாமிஜி யார்கிட்டயும் வந்து ஜங்கல்ல வந்து நைட்ல பேசிட்டு இருக்காரு, யாரோட பேசுறாருன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சது. அது இல்லாம வந்து அவரோட சதன் சைடு, அந்த கிராமத்தோட சதன் சைடுல ஒரு பாபாவோட சமாதி இருந்தது. ஓகே. அந்த சமாதியிலையும் அவர் வந்து சுவாமிஜி வந்து போவாரு, அங்க போய் தியானம் பண்ணுவார். ஸோ போறதுக்கு முன்னாடி, அவர் தியானம் பண்றதுக்கு முன்னாடி சுவாமிஜி ஒரு குச்சி வச்சிருப்பாரு. அந்த குச்சியை வந்து பூமியில தட்டுவாரு, டக்குன்னு தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிஜி வந்து மெடிடேஷன்ல உட்காருவார். ஓகே. ஸோ இது சீக்ரெட் என்னன்னு யாருக்கும் புரியல அந்த டைம்ல. சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த சீக்ரெட் வந்து எனக்கு சுவாமிஜி வந்து அவரோட லாஸ்ட் டேஸ்ல தான் எனக்கு இந்த சீக்ரெட், இந்த மிஸ்டிக் நாலேஜ் வந்து அவர் ரிவீல் பண்ணாரு அப்படின்னு வந்து தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் வந்து சொல்றாரு. பேசிக்கலி வாட் சுவாமிஜி வாஸ் டூயிங் வித் த ஸ்டிக், அது வந்து அந்த அந்த மிஸ்டிக் நாலேஜ் வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் வந்து சுவாமிஜி வந்து இந்த லாஸ்ட் டேஸ்ல தான் வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணாரு அப்படின்றது அவர் புக்கில் எழுதுறாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சித்த புருஷங்களோட ஒரு கான்டாக்ட் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஓகே. அந்த சித்த புருஷங்கள்லாம் வந்து தே ஆர் பியாண்ட் திஸ் மெட்டலிஸ்டிக் வேர்ல்ட். ஓகே. அந்த மாதிரி ஒரு கிரேட் யோகிஸ் அவங்க கிட்ட வந்து கான்டாக்டுக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி ரிஷிகள் அப்படின்னு. இதுதான் வந்து பதஞ்சலி யோக சூஸ்திரால வந்து ஒரு ஸ்லோகமாவே ஒரு இதுவாவே எழுதியிருக்காங்க. மூர்த்தியா ஜோதிஷ சித்திய தர்சனம் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி யோக சூத்ரா 3/32 இதுல வந்து எழுதியிருக்கான். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா, த்ரூ த லைட் ஆஃப் மூர்தான்றது ஒரு ஒரு இட்ஸ் அகைன் அ மெடிடேஷனல் திங், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெடிடேஷன். ஓகே. எக்ஸ்பிளைன் பண்றது டஃப். ஸோ அந்த மூர்தான்ற ஒரு சிச்சுவேஷன், அந்த நிலையில வந்து த்ரூ த லைட் ஆஃப் மூர்த்தா ஒன் கேன் சி தி சித்தாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஷார்ட் மீனிங்ல. ஓகே. ஸோ யூ கேன் ஆக்சுவலி சி தோஸ் சித்த புருஷங்கள் அப்படின்றது தான் வந்து பச்சந்தலி யோக சூத்திரால இருக்கு. ஸோ இந்த நாலேஜ் வந்து சுவாமிஜி கிட்ட இருந்தது. அண்ட் மெனி யோகிஸ் போசஸ் திஸ் நாலேஜ். ஓகே. ஸோ இதுதான் வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் சொல்றாரு. ஓகே. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சுவாமிஜி வந்து இந்த மாதிரி இனிஷியல் ப்ராக்டிசஸ், அந்த யோகிக் ப்ராக்டிசஸ் வந்து 6 months ஆக்சுவலா வந்து ஒரு பண்ணுவாராம், ப்ராக்டிஸ் கடோரமா வந்து பண்ணுவாராம். ஓகே. அப்புறம் வந்து அவர் வந்து அந்த பாண்ட் பக்கத்துல வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுவார். ஸோ அவ்வளோ சிவியரா பண்ணுவார். ஓகே. ஸோ பேசிக்கலி அந்த பத்ரா சீசன் சொல்லுவாங்க. அந்த பத்ரா சீசன்றது ஒரு ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அந்த அந்த ரெய்னி சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இடம். ஓகே. அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிஜி வந்து அந்த பாண்ட் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அண்ட் ஹி வில் பி ஸ்விம்மிங் இன் த நைட் இட் சீம்ஸ், அந்த பாண்டுல வந்து. ஸோ அப்படிதான் வந்து சுவாமிஜி வந்து இருந்தார். ஓகே. அந்த மாதிரி டஃப்பான கண்டிஷன்ஸ்ல கூட சுவாமிஜி வந்து யூஸ் டு பிராக்டிஸ் யோகா. ஸோ இதே போல அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல தான் வந்து சுவாமிஜி டெவலப்ட் அ லவ் டுவர்ட்ஸ் கீதா. ஓகே. ஹி யூஸ் டு லைக் கீதா எ லாட். ஓகே. அதே போல இன்னொரு விஷயமும் சொல்றாரு சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கிராமத்துல ஒரு நபர் இருந்தாரு. அந்த அந்த நபரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் சுவாமிஜிக்கு வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அந்த நபரோட வீட்டுல தான் வந்து சுவாமிஜி வந்து ராமாயணம் ஆக்சுவலா வந்து ரிசைட் பண்ணுவாராம். ஓகே. ஸோ அவரோட வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ராமாயணம் வந்து சுவாமிஜி வந்து ரிசைட் பண்ணுவார். அண்ட் அவரோட டீப் ஃபீலிங்ஸ், அவரோட எல்லாமே வந்து விஷயம் எல்லாமே வந்து சுவாமிஜி வந்து அந்த நபரோட ஷேர் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே. இந்த நபர் தான் வந்து சுவாமிஜிக்கு வந்து என்ன சொல்றாங்க, சமாதி நிலையில இருக்கிறப்ப சேவையும் பண்ணாரு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஓகே. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல வரும். ஸோ அந்த டைம்ல அவர் வந்து இந்த நபர் வந்து சுவாமிஜிக்கு சர்வ் பண்ணியிருந்தாரு. ஓகே. இவரோட பேர் வந்து சந்த் ஜி அப்படின்னு எல்லாருமே அங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் எழுதுறாரு. இந்த புக்கு எழுதுறப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவர் இறந்தார் அப்படின்றது வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் வந்து சொல்றாரு. இவரும் வந்து அவரோட காலகட்டத்துல
சுவாமிஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி he devoted himself to God அப்படின்னு சொல்லி and practices அப்படின்னு சொல்லி சத்குரு தம்சந்திர தேவ்ஜி மகாராஜ் வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து சுவாமிஜிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது. இந்த மாதிரி யோகிக் ப்ராக்டிஸ் பண்றப்ப நிறைய யோகிக் எக்ஸ்பீரியன்சஸும் இருந்தது. அந்த உன்முனி முத்ரா ப்ராக்டிஸ் பண்றதுனால அவருக்கு வேரியஸ் சவுண்ட்ஸ் கேட்கும். அந்த சவுண்ட்ஸ் வந்து அனஹத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்வர்வேதால கூட சுவாமிஜி எழுதியிருக்காரு. மேபி இன் ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல வந்து வி வில் நோ. ஸோ இந்த அனஹத்ன்றது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிவைன் சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டிவைன் சவுண்ட்ஸ் வந்து சுவாமிஜிக்கு வந்து கேட்கும். அதே போல he used to visualize the 5 elements of this world. 5 elements என்னன்னு பாத்தீங்கன்னா air, wind, earth, sky, fire. Okay, so 5 basic elements of the nature இருக்கு இல்லையா? So இந்த basic elements கூட he used to visualize, he used to see them. Okay, so அந்த மாதிரி it is all this என்ன சொல்றது, ஒரு விதமான metaphysical experiences சொல்லலாம். Okay, so இந்த மாதிரி experiences Sadhguru was having it. Okay, அதுக்கப்புறம் இன்னொரு ஈவெண்ட் அவர் சொல்றாரு. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா சுவாமிஜி வந்து இந்த அரஹர் ஃபீல்ட்ஸ், ஓகே, அந்த பட்டானி ஃபீல்ட்ஸ்ல வந்து சுவாமிஜி மெடிடேஷன் பண்றப்ப வந்து அவருக்கு எப்போ ஈவினிங் ஆனதுன்னு தெரியல. பிகாஸ் காத்தால ஒரு தியானத்துல உட்கார்ந்தாரு, ஈவினிங் எப்போ ஆச்சுன்னு தெரியல. அப்ப ஈவினிங் ஆனப்ப ஒரு டிவைன் க்ளோ ஆஃப் லைட், ஓகே, ஒரு லைட் வந்து அவரு கிரவுண்ட்ல இருந்து ஸ்கையை டச் பண்ற மாதிரி, ஓகே, அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தை வந்து அவர் வந்து பார்த்தாரு. ஓகே, ஒரு எர்த்ல இருந்து ஸ்கைக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைட் அவர் பார்த்தாரு. அந்த லைட்டை பார்த்த உடனே அவரோட கண்கள் மூடிடுச்சு. மூடிக்கிட்டு போன அப்புறம் அவர் he found some kind of different kind of excitement and என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு த்ரில், ஒரு எக்ஸைட்மெண்ட், சம்திங் வெரி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். he was filled with that kind of experience. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுவாமிஜிக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கிடைச்சது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது வந்து நம்ம when சுவாமிஜி வாஸ் ஜஸ்ட் 16 years old, we are discussing அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் அவரோட டிவோஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு ஒரு 16 year old பாய். ஓகே, ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த லைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் போற அந்த லைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுவாமிஜி நிறைய வாட்டி அவரோட சத்சங்லேயே வந்து சொல்லியிருக்காராம். இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது அண்ட் ஒன் ஷுட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளும் தானம் பண்ணோம்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை வரும் அப்படின்றது வந்து சுவாமிஜி வந்து அடிக்கடி சத்சங்ல கூட சொல்லுவாரு அப்படின்னு வந்து தரம்சந்திர தேவ்ஜி மகாராஜ் வந்து சொல்றாரு. ஓகே, ஆனாலும் இது எல்லாம் நடந்தாலும் கூட வந்து சுவாமிஜி வந்து என்ன தெரியும் அப்படின்னா, சுவாமிஜிக்கு நான் இப்ப இந்த அனஹட் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கேன், தட் இஸ் த்ரூ மை இயர்ஸ். அதே போல நான் இந்த பஞ்ச தத்துவம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஐ எம் ஏபிள் டு see that 5 elements. இது வந்து ஐ எம் சீயிங் இட் த்ரூ மை ஐஸ். அதே போல அந்த டிவைன் லைட் பார்த்தேன், இதுவும் வந்து ஐ saw through ஐஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து காடா இருக்க முடியாது, கடவுளா இருக்க முடியாது. ஏன்னா வேதாஸ்லயும் சாஸ்திரத்திலையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கடவுள் இஸ் பியாண்ட் ஆல் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க இஸ் பியாண்ட் ஆல் த சென்ஸ் ஆர்கன்ஸ், இஸ் பியாண்ட் ஆல் திஸ் பஞ்ச தத்துவம். ஓகே, ஹி இஸ் பியாண்ட் ஆல் திஸ் அனஹதி. ஓகே, ஸோ அப்படின்றப்ப நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்னோட பிசிக்கல் சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா பார்த்ததுனா, ஸோ இது கண்டிப்பா கடவுள் இல்லை அப்படின்றது வந்து சுவாமிஜிக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அவரோட தேடுதல் வந்து நிக்கவே இல்லை, இன்னமும் கண்டினியூ வந்தது. he was still not satisfied. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தும் கூட he was not satisfied. அவர் வந்து இன்னொரு தேடுதல் வந்து அவருக்கு இன்னும் இருந்தது. ஓகே, ஏன்னா அவரோட தேடுதல் என்னன்னா, he knows like ஆத்ம சாட்சாத்காரம் எனக்கு கிடைக்கணும், ஆத்ம சாட்சாத்காரம் ஆனப்புறம் தான் அந்த கடவுள் வந்து எனக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு. ஸோ அந்த ஆத்ம சாட்சாத்காரம்ன்றது வந்து அவருக்கு வந்து அது தேடுதலாகவே இருந்தது அவருக்கு. he want to realize his self. ஓகே, ஸோ அது வந்து சுவாமிஜியோட தேடுதல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஸோ அவர் வந்து ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் வந்து சுவாமிஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆக்சுவலாக வந்து சுவாமிஜி வந்து பண்ணார். ஓகே, ஸோ இது வந்து அவர் எங்கெங்க டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவார், ஃபாரஸ்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ இந்த ப்ராக்டிஸ் அவருக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பண்ணுவார். இந்த ப்ராக்டிஸ் தான் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெடிடேஷன்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் சுவாமிஜி வந்து 3 years பண்ணார். ஓகே,
ஸோ யூ கேன் சி த பவர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யங்கம் யோகா மெடிடேஷன். இதில் எந்த விதமாக எவ்வளோ ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, 16 வயதினிலேயே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு யோகிக் ஸ்டேட் அடைஞ்சதுனால வந்து சம்டைம்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவர் நாட் ஹாப்பி வித் ஹிம். ஓகே, அது இல்லாமல் வந்து அங்கே இருக்கிற வில்லேஜர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே டிட் நாட் ஹாவ் சம் குட் ஒப்பீனியன் அபவுட் சுவாமிஜி. ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ஷ் நாலேஜ் வந்து யூஸ் பண்ணாங்க சுவாமிஜிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் இன்டர்னல் அவரோட ஸ்டேட் புரியாமல் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜி வந்து அவங்க தேவர் நாட் ஹாப்பி வித் ஹிம். ஓகே, ஸோ பட் சுவாமிஜிக்கு வந்து ஹி நோஸ் தட் இல்லை இவங்களுக்கு என்னோட உள்நிலையில இவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் அவேர் ஆஃப் தட், அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் சுவாமிஜி யாராவது சொன்னாலும் கூட he will not listen to them, or like listen basically he will not give any importance to them, or like அவர் எதுவும் பேசவும் மாட்டாரு. ஓகே, யாராவது ஏதாவது சொன்னாலும் அவர் வந்து he will not interact much with people, he will not speak anything. ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு டிட்டாச்ட் லைஃப் வந்து அவர் வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகே, அது இல்லாமல் அவர் வந்து யூஸ்வலாக வீட்டில இருந்தே வெளியே இருப்பாரு, யாரோடையும் வந்து கான்டாக்ட் இருக்காது வீட்டுக்குள்ள இருக்கிறது. ஸோ அதே போல யாராவது ஏதாவது வந்து அவரை பத்தி சொன்னாலும் அவர் வந்து he will not respond to them, எதுவுமே பேச மாட்டாரு. ஸோ இப்படி வந்து அவரோட நிலை இந்த மாதிரி நிலையில வந்து இருந்தாரு அப்படின்னு. ஸோ ஒரு நாளைக்கு அப்ப என்ன சொல்றாருன்னா சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து சம் crores ஆஃப் சோல்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் சோல் who has done lot of punyas in his previous birth அப்படின்ற ஒரு கிரேட் சோலுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் முடிக்கிறார். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த சாப்டர் போகலாம். இந்த சாப்டர் சின்ன சாப்டர் தான். இட் இஸ் நோன் அஸ் அவதூத். அவரோட அவதூத விருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் அவதூத் இருக்கிற ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னு வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ அவதூத் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த ஸ்டோரியில என்னன்னா சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் சுவாமிஜி, ஓகே, சத்குரு சதாஃபல் தேவ்ஜி மகாராஜ் அவர் வந்து ஒரு கார்டன்ல தனியா உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு இன்னசென்ட் பர்சன் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க யாருங்க, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க சுவாமிஜி கிட்ட. அப்போ சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, நான் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன், நான் எங்கிருந்து வந்தேன் அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, நான் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் எனக்கும் அது தெரியல அப்படின்னு வந்து ஆன்சர் வந்து அந்த நபர்கிட்ட வந்து சுவாமிஜி வந்து சொல்றாரு. அப்போ இந்த ஆன்சர் கேட்டுட்டு அவர் வந்து பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி யாரு இந்த 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 பர்சன் யாரு ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க சுவாமிஜி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டம் சேர்றப்ப திருப்பியும் சுவாமிஜி வந்து அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிலையில அவர் இருந்தாரு. ஸோ இது ஒரு ஈவெண்டா வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் சொல்றாரு. ஸோ அதே போல இன்னொரு ஈவெண்ட் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஜங்கல்ல ஒருத்தர் வந்து சுவாமிஜி வந்து பாக்குறாரு. அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க என்ன இந்த ஜங்கல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு புரியாது ஏன் இவர் இங்க இருக்காரு அப்படின்னு. ஓகே, ஏன்னா தனியா அங்க ஜங்கல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு, யாருன்னு தெரியல, இவர் வந்து இங்க இந்த மாதிரிதான் வந்து ஜங்கல்ல எப்ப பார்த்தாலும் தனியா இருப்பாரு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஜங்கல்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, இல்ல சம்டைம்ஸ் அந்த ஸ்மசானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இல்லாட்டி சம்டைம்ஸ் இந்த சுகர் கேன் ஃபீல்டு இல்ல அரஹர் ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி டேஸ் டுகெதர் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அவரு இன்னும் சொல்றாரு. அப்ப இந்த நபர் அந்த ஜங்கல்ல இருக்கிறவர் வந்து அவருக்கு சில தந்திர மந்திர வித்யா எல்லாம் தெரியும் போல இருக்கு. ஓகே, அவருக்கு வந்து என்ன ஃபீல் பண்றதுன்னா, ஓகே அப்ப நான் வந்து இந்த தந்திர மந்திர வித்யா வச்சு இவர் யாரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கிட்ட போறாரு. அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்றது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. ஓகே, சுவாமிஜி அவருக்கு ஏதோ ஆன்சர் கொடுத்துருக்காரு போல இருக்கு அவரோட சாட்டிஸ்பாக்சனுக்கு. ஓகே, பட் ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அந்த தந்திர வித்யா மந்திர வித்யா வச்சு அவர் வந்து he started using it on Swamiji and trying to understand. ஓகே, ஆனா அந்த தந்திர வித்யா மந்திர வித்யா எதுவுமே சுவாமிஜிக்கு மேல பழிக்கல. அவர் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு, ஆனா எதுவுமே பழிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சுவாமிஜி அவரை பார்த்து சிரிச்சாரு, லைட்டா சிரிச்சாரு. ஓகே, அது பார்த்துட்டு அந்த பர்சன் வந்து he felt very ashamed. ஓகே, சார் நான் இவ்வளவு ட்ரை பண்ணி எதுவுமே என்னால தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ட்டு he felt ashamed and he left the place. ஓகே,
ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னு. இதுக்குள்ள தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, ஒரு செயின்டோட டெப்த் வந்து பெரிய பெரிய கடவுளாலே புரிஞ்சுக்க முடியாது, சாதாரண மனிதனால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். ஆக்சுவலா ஒரு செயின்டோட கிரேட்னஸ் வந்து சொல்றதுக்கு சில டிவைன் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய காட்ஸ் தே ஹவ் ஃபெயில்ட் அப்படின்னு. ஓகே, ஈவன் த பிக் பிக் காட்ஸ் ஆர் ஃபெயில்ட். அதே போலதான் தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் இந்த இன்ஸ்டன்ஸும் சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் இந்த அவதூத் நிலையில இருக்கிறப்ப சுவாமிஜி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்வான் நித்ரால இருப்பார். ஸ்வான்னா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல ஸ்வான்னா நாய், டாக். ஓகே, ஸ்லீப்லயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு. ஓகே, ஒரு டாகோட ஸ்லீப் பாத்தீங்கன்னா அது தூங்கிட்டும் இருக்கும், பட் இட் வில் பி அலர்ட் ஆல்சோ. நீங்க எப்பயாவது நோட்டீஸ் பண்ணிக்கலாம் என்னன்னு தெரியல, அது தூங்கிட்டே தான் இருக்கும், பட் ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட் வந்தாலும் இட் வில் அவேக். பட் நம்மளோட ஸ்லீப் அப்படி இல்லை இல்லையா. இதுதான் வந்து ஸ்வான் நித்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ யோகிகள் வந்து நிறைய பேர் வந்து தே வில் ஹேவ் தி ஸ்வான் நித்ரா. அது ஒரு ஸ்கில்லா இருக்கும், உங்களுக்கு தூங்குற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் தே வில் பி அலர்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ராக்டிஸ். இந்த ஸ்வான் நித்ரான்ற ப்ராக்டிஸ் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ சுவாமிஜி வந்து அந்த மாதிரி தான் ராத்திரி வந்து தூங்குவார். ஸ்வான் நித்ரால தான் ஹி வில் பி ஸ்லீப்பிங். ஓகே, ஸோ இதே போல வந்து ஒரு நாளைக்கு என்ன நடந்ததுன்னா, சுவாமிஜி வந்து ஒரு ரூம்ல வந்து அவர் வந்து யோகா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ராத்திரி சமயத்துல வந்து அவர் யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த யோகா பிராக்டிஸ் பண்றதுல வந்து ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா ஹி ஃபெல் அஸ்லீப். ஓகே, தூங்கிட்டார் அவர். ஓகே, ஸோ தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துல அவர் முழிச்சு பாக்குறப்ப அந்த ரூம்குள்ள இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே சுவாமிஜிக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சுது. அதாவது டே லைட்ல எப்படி தெரியுமோ அந்த மாதிரி வந்து சுவாமிஜிக்கு அந்த ரூம்ல எல்லாமே தெரிஞ்சுது. ஓகே, இட் வாஸ் நைட். ஓகே, இட் வாஸ் டீப் நைட். இருந்தாலும் சுவாமிஜி வாஸ் ஏபிள் டு see everything crystal clear. லைக் காத்தால நம்ம வந்து அந்த ரூம்ஸ்ல ஒரு ஐட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுதோ அதே போல சுவாமிஜி வந்து வந்து பார்த்தாரு. ஃபுல்லா அப்படியே க்ளோவா வர மாதிரி எல்லாமே இந்த டே லைட்ல எப்படி தெரியுமோ அப்படியே வந்து தெரியுது. அப்படி இது வந்து தரம்சந்திர ஜி மகாராஜ் என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் வந்து பிரிலிமினரி ஸ்டேஜஸ் ஆஃப் ஒரு யோகா பிராக்டிஸோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா சுவாமிஜி ஹேட் பர்ஃபெக்டட் தட் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த அப்புறம் சுவாமிஜி திருப்பியும் வந்து அவரோட யோகா பிராக்டிஸ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இது எல்லாமே வந்து early ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா தான் சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் சொல்றாரு. எதுவுமே வந்து லேட்டர் ஸ்டேஜஸ் சொல்றது இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் இஸ் ஆல் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எவ்ரிவேர் இஸ் கான்ஸ்டன்ட்லி மென்ஷனிங் திஸ் இஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் யோகால இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வரும் அப்படின்றது. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி பவர் ஆஃப் மெடிடேஷன். ஓகே, ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது எப்படி வந்தது என்னன்னு அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுவாமிஜி அஷ்டாங்க யோகான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த அஷ்டாங்க யோகத்துல இது பத்தி வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சுவாமிஜி வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் சொல்றாரு. ஓகே, இது எப்படி நடக்கும் அப்படின்னா அதுக்கும் அவர் சொல்றாரு ஹவு திஸ் கேன் பி பாசிபிள் அப்படின்னா, அதாவது நம்ம பாடிக்குள்ள இருக்கிற சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தனா மெமரி பேசிக்கலி. ஓகே, அந்த மெமரியில இருந்து லாட் ஆஃப் என்ன சொல்றோம் லைக் எப்படி சொல்றது ஒரு வெரி டிஃப்ரெண்ட். ஸோ பேசிக்கலி வி ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மெமரி இன் அ பாடி. இட்ஸ் நோன் அஸ் சித்தா. ஸோ அந்த மெமரியில இருந்து தேர் வில் பி சம்திங்ஸ் இட் வில் பி கான்ஸ்டன்ட்லி ஒரு ஆக்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும், விச் ஆக்சுவலி டிரைவ்ஸ் ஈவன் த மைண்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த சித்த விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்த விருத்தியை வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, அந்த சித்தால இருந்து வர ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் சொல்றாரு. டு பி ஃப்ராங்க், ஐ மே பி feeling short to explain this experience because it's all very yogic terminologies. பட் அந்த சித்த விருத்திகளை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்சஸ் வரும். அதாவது இந்த நைட்ல பாக்குற இந்த விஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு வந்து சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் சொல்றாரு. ஓகே, so I may not be able to translate it properly. So இதெல்லாம் வந்து லைக் அகைன் லைக் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் வரதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் லைக் சுவாமிஜி நோ லைக் இதெல்லாம் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ மை சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, இந்த அனஹத் சவுண்ட் கேட்கறது, இந்த 5 எலிமெண்ட்ஸ் பார்க்கறது, அதே போல இந்த லைட் பார்க்கறது, இது எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ மை பிசிக்கல் ஆர்கன்ஸ். ஸோ இது வந்து கடவுள் கிடையாது. இந்த கடவுள் வந்து இட்ஸ் பியாண்ட் ஆல் திஸ் மைண்ட், இன்டலெக்ட், சித்தா, அகங்காரம். ஓகே, இது இந்த 4 இன்னர் ஆர்கன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த 4 இன்னர் ஆர்கன்ஸ்ல இருந்து வெளியே தான் வந்து இந்த இதுக்கு அப்பாற்பட்டு தான் வந்து அந்த கடவுள் இருக்காரு. ஆல் திஸ் லைக் இந்த சம்புட்ட பிராணாயாமா, அப்புறம் முத்ராஸ்,
இது எல்லாமே வந்து இட் cannot ரீச் காட். ஓகே, காட் இஸ் பியாண்ட் திஸ். இதுதான் வந்து வேதாஸ்லயும் உபநிஷஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஐசோலேட் மை சோல் ஃப்ரம் ஆல் திஸ் பிசிக்கல் ஆர்கன்ஸ். ஓகே, அதுதான் சுவாமிஜி வந்து ஹிஸ் ட்ரைங் he was trying to isolate his soul, his self from all the physical organs. அதுதான் வந்து he was trying to achieve. ஓகே, அதுக்கப்புறம் அந்த அந்த பரபிரம்மாவை அந்த பரமாத்மாவை வந்து பார்க்க முடியும். we can have this experience அப்படின்றத வந்து சுவாமிஜிக்கு தெரியும். ஸோ தட் இஸ் வாட் his search was and that is what he was looking for. ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி நிலையில ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துமே வந்து ஸ்டில் அவருக்கு வந்து he used to be sad, he used to be like something is missing and ஒரு கேப் ஒன்று இருக்குன்றது, ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு பெயின்னு சொல்லலாம், இல்லை ஒரு மிஸ்ஸிங்ன்ற ஒரு ஃபீலிங் சொல்லலாம். அது வந்து கான்ஸ்டன்டா சுவாமிஜி கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. பட் ஸ்டில் அவர் வந்து அந்த அவருக்கு தெரிஞ்ச ப்ராக்டிசஸ் வந்து ப்ராக்டிசஸ் பண்ணிட்டே தான் இருந்தார். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரி வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி, அவர் வந்து எனக்கு தேடுதல் என்னமோ அது கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப ஃபீல் பண்ணி அவரோட யூஷுவல் யோகிக் ப்ராக்டிசஸ் அவர் ஸ்டார்ட் பண்றப்ப he heard a divine voice out of this world. Okay, he heard this அப்படின்னு சொல்லி சத்குரு தர்மச்சந்திர தேவ்ஜி மகாராஜ் இந்த சாப்டர் முடிக்கிறார்.